ஹைஸ் ஒரு சூப்பரான அட்டகாசமான பூண்டு சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. 50 பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு லைட்டாக இடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம். 50 பல் பூண்டுக்கு 50 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு துண்டு புளியை 3 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சிட்டோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த ஊற வச்ச காஞ்ச மிளகா, புளி, 2 தக்காளி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணையும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கடுகு போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்லோலே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக வச்சிங்கன்னா மேலெல்லாம் தெரிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இது நல்லா திக்காகி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை இதிலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பூண்டு போட்டதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரே ஒரு துண்டு வெல்லம் போட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெல்லம் போட்டு ஸ்லோலே வைங்க. இந்த பூண்டோட பச்சை வாசனையும் போகணும். எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்தால் சூப்பரான பூண்டு சட்னி ரெடிங்க. டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மகிழ்ச்சி. பை கைஸ்.